தலைவர் இந்த படத்தை என்னவா கொண்டு வரணும் அப்படின்னு முயற்சி பண்ணியிருக்காரு அப்படின்னா, இந்த படத்தை எப்படியாவது ஒரு பேன் இண்டியா ஹிட்டாக கொடுத்துடணும் அப்படின்னு நினச்சி இந்த படத்தை பண்ணியிருக்கிறாரு. பேன் இண்டியா ஹிட்டுன்னா என்ன? நம்ம ஒரு மொழியில் நம்ம நேட்டிவிட்டியில் ஒரு படத்தை பண்ணணும். அந்த படம் நம்ம ஊர்லேயும் ஓடணும், இந்தியா பூரா ஓடணும், உலகம் பூரா ஓடணும். அதுதானே ஒரு பேன் இண்டியா ஹிட்டுன்னு நம்ம சொல்ல முடியும். தலைவர் என்ன புரிஞ்சு வச்சுருக்காரு அப்படின்னு சொன்னால், பேன் இண்டியா லெவலில் இருக்கிற முக்கியமான ஆர்டிஸ்ட்லாம் தூக்கி நம்ம படத்துக்குள்ளே போட்டுக்கிட்டோம்னா படம் பேன் இண்டியா படமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த புலிக்கு பயந்தவெல்லாம் ஏன் மேலே வந்து படுத்துக்கா அப்படின்ற மாதிரி எல்லாரையும் வர வச்சு தன்னுடைய ஸ்ட்ரென்த்தை கூட்டிக்கிட்டு நம்ம களத்தில் இறங்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி இறங்கியிருக்கிறாரு. இப்போது டைரக்டருக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க, இந்த ஒரு 5-6 கேரக்டர் படத்தில் வருதுப்பா, இதெல்லாம் படத்துக்குள்ளே வர்ற மாதிரி ஒரு கதையை பண்ணி கொண்டு வா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போது இந்த கிராமத்தெல்லாம் சொல்லுவாங்க, இந்த கறி வாங்க காசு இல்லாத ஏதோ ஒரு பையன் தான் கருவாட்டை கண்டுபிடிச்சிருக்கணும் அப்படின்ட்டு. அப்படி இந்த கதை எழுத துப்பு இல்லாத பையன் தான் இந்த கதையை எழுதியிருக்கணும்.